ஒரே வெயிலா இருக்கு. இப்பவே இந்த வெயில தாங்க முடியலையே. இன்னும் அக்னி சத்திரம்லாம் வந்தா என்ன ஆக போதோன்னு தெரியல. இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். உட்கார்ந்துகிட்டே நிக்க வேண்டியதுதான். வாழைப்பழம் பச்சை வாழை பச்சை வாழை, வாழைப்பழம் பச்சை வாழை பச்சை வாழை பச்சை வாழை. இந்த வீட்டுக்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இங்க நம்மளோட 2 குடையும் வச்சுட்டு உட்காந்துக்குவோம். கொஞ்ச நேரம் தண்ணி எடுத்து குடிப்போம். எப்பா இந்த வெயில்ல நம்மளாலேயே முடியலையே. வயசானவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ, கடவுள் தான் காப்பாத்தணும். எல்லாரும் நல்ல நிறைய தண்ணிய குடிக்கணும் வெயில் காலத்துல. என்னப்பா வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கீங்க? நான் கிரேப்ஸ் தானே உங்கள்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சரி பரவாயில்ல, வெயில் நேரத்துக்கு வாழைப்பழம் சாப்பிட்றது கூட நல்லதுன்னு நிறைய நியூஸில் சொல்கிறாங்க. எவ்வளோ அந்த கூடையில் உள்ளது எவ்வளோ, இந்த கூடையில் உள்ளது எவ்வளோ பார்த்து கொஞ்சம் விலை சொல்லுங்க. நானே அம்மா என்னைக்குமா உங்களுக்கு கூட வேலை சொல்லி அப்புறம் குறைச்சு பேரம்லாம் பேசியிருக்கேன். எப்பவுமே ஒரே மாதிரி விலைதாம்மா. நீங்க வாங்கிக்கோங்க. பச்சை வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு 2 வாழைப்பழம் 10 ரூபான்னு எடுத்துக்கோங்க. இந்த பழம் 3 பழம் 10 ரூபான்னு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாம்மா. ரெண்டையுமே சேர்த்து மொத்தமா வாங்கிக்கோங்கம்மா. வேலையை முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டு பக்கம் கிளம்பி போவேன். இதுதாம்மா லாஸ்ட் போனி. மொத்தமா கூட வாங்கிக்கோங்கம்மா. மொத்தமா சேர்த்து கூட ஒரு 60 ரூபா கொடுங்கம்மா. நல்ல கதையாக இருக்கே. பச்சை வாழைப்பழம் 2 பழம் 10 ரூபாயா? கிலோவே 20 ரூபா 30 ரூபாய்க்கு தான் வெளியில் வாங்கிட்டு வராரு என் பிள்ளையோட அப்பா. எப்போ பார்த்தாலும் விலை கூடவே சொல்லுங்கள். கேட்டால் உங்ககிட்ட தான் போனி பண்ணுறதுன்னு சொல்லுறது இல்லை, நீங்கள் தான் பேரம் பேசாமல் வாங்கிட்டு போகிறதுன்னு சொல்கிறது. ரெண்டுக்கும் சேர்த்து 50 ரூபா வச்சுக்கோங்க. இந்தாங்க. கூடையோடவே கொடுத்துட்டு போகிறீங்களா? இந்த ஒரு தடவை எங்களுக்கு கூடையோட கொடுத்துட்டு போங்களேன். அப்படியே வச்சுருக்கோம். இல்லைனா எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு மறக்காமல் கிரேப்ஸ் வாங்கிட்டு வாங்க. பச்சை திராட்சை தான் என் பொண்ணு அதிகமாக என்னம்மா அதுலயும் 10 ரூபா குறைச்சு கொடுத்துருக்கீங்க? சரி பரவாயில்லம்மா. கூடையோட வேணா வச்சுக்கோங்கம்மா. நான் நாளைக்கு இந்த பக்கம் வரும்போது கூடை எடுத்துக்கிறேன். நானு காய்கறி வாங்கிட்டு எங்க வீட்டு நாடி கிளம்பி போறேன். வெயில் அதிகமா இருக்கு, பாத்துக்கோங்க. வரேம்மா. நாளைக்கு கிரேப்ஸ் கிடைச்சா கண்டிப்பா வாங்கிட்டு வரேங்கம்மா. அப்பா இன்னைக்கு வியாபாரத்தை முடிச்சாச்சு. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்பா கடவுளே, ஏன் இவ்வளவு வெயில் கொடுக்க? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். திருக்குறள். ஏய், நம்ம எல்லாரும் இந்த குறள் தானே படித்தோம். இதை எப்படி எழுதுறது மிஸ்டேக் இல்லாமல்? இந்த பப்பி ராணி தான் அடிக்கடி மிஸ்டேக்கோடு எழுதிக்கிட்டே இருக்கும். இது தப்பு இல்லாமல் எழுதணும். நம்ம அடிக்கடி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த குறளும் இன்னொரு குறளும் சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைங்களாம் எவ்வளோ சமத்தாக எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. பரீட்சைன்னு வந்தால் மட்டும்தான் புக்கை திறந்து வச்சு படிக்கிறது. மற்ற நேரத்துலலாம் எது விளாட்லாம், என்ன சாப்பிட்லாம், இதே மைண்ட் செட்டில் தெரிகிறது. ஸ்கூலில் நிறைய தண்ணி குடிக்கணும், சரியா? அம்மா வெள்ளரி பிஞ்சு, வாழைப்பழம், அப்புறம் தர்பூசணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். அடிக்கடி அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருக்கணும், சரியா? கொஞ்ச நேரம் படிப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க பார்ப்போம். வாவ், சூப்பர் சூப்பர். எல்லாரும் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகேடா ஓகேடா. ஆல்ரெடி பனானா இருக்கா, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரிடா, நான் உங்கள் எல்லாருக்காகவும் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பனானா சாப்பிட்டு படித்து முடிச்சுட்டு வாங்க. நம்ம வாட்டர்மெலனை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஜூஸ் மாதிரி போட்டு தரேன் உங்களுக்கு, சரியா? இங்கே பாரு, இவ்வளோ பெரிய வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயில் நேரத்தில் வாட்டர்மெலன், பெரிய நெல்லிக்காய், அப்புறம் லெமன், இதோட ஜூஸ் எல்லாம் நிறையா குடிக்கணும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.